அறிவே நெஞ்சி பொறுதில்லை. ரெட் இண்டியன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நித்யாராஜ். இன்றைக்கி என்னோடய படம் ஆடியோ லான்ச் நெஞ்சை பொறுக்கவில்லையே. இதில் நான் கீர்த்தி கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் ஷூட்டிங் பற்றி சொல்லணுன்னா இது ஒரு 20 to 25 டேஸ் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஒரு ஹில் ஸ்டேஷன் ஃபாரஸ்ட் ஏரியா. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஜென்ரேஷன் யூத்துக்கான ஒரு சப்ஜெக்ட். ஆல்சோ பேரண்ட்ஸும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். மெயினாக இது பேரண்ட்ஸ்க்காக தான் ஒரு சப்ஜெக்டாக நாங்கள் எடுத்திருக்கோம். படம் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் பார்த்து ஒரு 2 பேர் சேஞ்ச் ஆனாலுமே எங்கள் மூவிக்கு கிடைச்ச சக்ஸஸை நான் ஃபீல் பண்ணுவேன். இல்லை சேஞ்ச் ஆகணும், யார் சேஞ்ச் ஆகணும்? கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தான். ஓகே, அப்போ இது வந்து லவ் பேஸ்டு. கண்டிப்பாக இது வந்து லவ் பேஸ்ட் சப்ஜெக்ட். பேரண்ட்ஸ் இதை பார்த்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் நல்லா இருக்கும். அப்போ லவ் அக்செப்ட் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தேன் அந்த மாதிரி தான் இப்போ நடக்கிற ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதுதான் சார் ஸ்கிரிப்ட். ஏன்னா நடக்கிற விஷயம் தான் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபீல் பண்ணி சேஞ்ச் ஆகுவாங்க. ஸோ டேரிங்காக இந்த படத்தை எடுத்த டைரக்டருக்கு தேங்க்ஸ். என்ன இது கேஸ்ட் பண்ணதுக்கு ரெண்டு டேரக்டர்ஸ் 2 பேருமே ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். ரொம்ப அழகாக ஒரு அந்த சீன் எடுக்கும்போது கூட நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் கேரக்டர் போயிடுவோம். இந்த மூவி டைரக்டர்ஸ் பிளெஸ்ஸோ அண்ட் ஃபாதி 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைரக்டர்ஸ். ஸ்ட்ரிக்டாகவே இருக்க மாட்டாங்க செட்டு. என்ன அந்த சீனுக்கு தேவை அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசி தான் எடுத்துக்குவாங்க. ஏன்னா 4 மெம்பர்ஸுமே நாங்கள் யாருக்குமே லைக் வி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அப்பப்போ ஏதாச்சும் சண்டை வரும் செட்டில். எங்களை ரொம்ப சமாதானப்படுத்தி அந்த மாதிரி தான் இந்த படம் எடுத்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டான டைரக்டர்ஸ். அப்கமிங்கில் நான் அவங்க கூட மறுபடியும் ஆக்ட் பண்ணுவேன். படத்தில் நாங்கள் ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கோம். யுவனா, அரவிந்த் அண்ட் காளி அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தோம், அப்புறம் தான் லைட்டாக பிரச்சனை. அண்ட் தென் படம் வைண்டப் பார்க்கும்போது நாங்கள் எல்லாமே மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எல்லாருமே சப்போர்ட்டிவாக தான் இருந்தோம். லைட்டாக அப்பப்போ ஈகோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகல ஒரே ஏஜ் குரூப்னால. அதர்வைஸ் என்னோட நேம் வந்து அரவிந்த் லியோ. நெஞ்சு பொறுப்புக்கு படத்தில் வந்துட்டு நான் மேல் லீடாக பண்ணியிருக்கேன். ஹீரோவாக சச்சின் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். மூவி பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து ஆடியோ லான்ச் தான் இன்றைக்கி நடந்துருக்கு. ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர். எனக்கு பேரை வந்து புவனேஸ்வரி அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. சீரியஸாக ஒரு நைஸ் பேரன்னு சொல்லலாம். ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற ஒரு ஸ்டோரியாக இருக்கும். இதில் என்ன மெசேஜ் ஏதாவது சொல்ல வரீங்களா இந்த கதையில்? இந்த ஸ்டோரியில் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஏற்ற ஒரு ஸ்டோரி தான். மூவி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். உங்கள் டேரக்டரை பற்றி எதாவது சொல்லுங்களா? என்னோடய டேரக்டரை பற்றி ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு டேரக்டராகவே போயிட்டு இருந்தாங்க. என்னோடய பழக்கவழக்கம் அப்படின்னா ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. எனக்கு இந்த ஃபீல்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா இந்த படம் மட்டும்தான் எனக்கு ஃபஸ்ட்டு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டேரக்டர் வந்துட்டு ஒவ்வொரு சின்ன விஷயமும் எனக்கு அந்தளவுக்கு பார்த்து சொல்லி கொடுத்து எனக்கு கற்றுக் கொடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெரிய லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுத்தது என் டேரக்டர் தான். அந்த ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா நேர்மை தவறாத சொல் அப்படின்னு இருக்கும். அது அவர்கிட்ட மட்டும்தான் கற்றுக்கலாம். அண்ட் எனக்கு கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லா இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட் எல்லோரும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை இந்த டைமிங்கை கூட இப்போ நான் மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. படம் பார்க்கும்போது எனக்கு தெரியும். செகண்ட் ஹீரோ நல்லா இருந்துச்சு. அவருக்கும் அப்புறம் வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஆரம்பிச்சு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான் எடுத்தோம். ரொம்ப அட்வென்ச்சர் மாதிரியே இருந்தது. 20 டேஸ் நல்லா போச்சு எங்களுக்கு. மூவி பண்ணுறப்போ எங்களுக்குள்ள நிறைய மனஸ்தாபங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இருந்தாலும் கலந்து நாங்கள் வந்து கலை பண்ணி வெளியில் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹாய், என் பேர் புவனேஸ்வரி. ஆக்சுவலி யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு படத்தில் ஹீரோயினாக பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன்னு நினைக்கும்போது இட்ஸ் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஸோ இதில் நான் சந்தியான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். நெஞ்சு பொறுப்பதில்லையே. ஸோ எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகிடும். இன்றைக்கி ஆடியோ லான்ச் வந்திருக்கோம். எல்லோரும் ப்ளஸ் பண்ணுவீங்கன்னு ப்ரே பண்ணுவேன். தேங்க்யூ. இந்த இதில் உங்கள் கேரக்டர் என்ன மாதிரி இருக்கும்? சந்தியா வந்து ரொம்ப ஒரு போல்டான பொண்ணு தான்.
பட் வந்து ஒரு போல்டான பொண்ணு, ஒரு அமைதியாக காமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த கேரக்டர் தான் சந்தியா. படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இதோட ஸ்டோரியோட அவுட்லைன் ஏதாவது சொல்ல முடிஞ்சால் ரைட்டாக? இல்லை, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் லவ் பேஸ்டு ஸ்டோரி தான். ஒரு லவ்க்கு வந்து இந்த சொசைட்டி வந்து எந்த மாதிரி அகைன்ஸ்டாக இருக்காங்க, இல்லை அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா, இதுதான் ஸ்டோரி. இதில் ஏதாவது நீங்கள் பிரச்சனைகளாக சந்திக்கிற மாதிரி இருக்கா? கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? நீங்கள் தான் நினச்சிருக்கீங்க. சொல்ல முடியாதுல்ல. அது சரி, ஓகே, தேங்க்யூ. ரெட் இண்டியன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நெஞ்சு பொறுக்குதில்லையே திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் நான். இந்த திரைப்படம் சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு படமாக இருக்கும். இந்த திரைப்படம் வந்து கேரளாவில் ஷூட் பண்ணோம். முழுக்க இந்த ஷூட்டிங்ஸு 3 ஷெடியூலுமே கேரளாவில் தான் பண்ணோம். நல்ல லொக்கேஷன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு அண்ட் இளைய சமுதாயத்துக்கு இந்த படம் ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிற படமாக இருக்கும் அப்படின்னு அதில் எல்லோரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னென்னா, திரையரங்குக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள், வெற்றி அடைய செய்யணும். சார், பாரதியார் வரிகளை தலைப்பாக வச்சுருக்கீங்க, என்ன கண்டென்ட்? பாரதியார் வரிகளை தான் இந்த படத்தில் தலைப்பாக வச்சுருக்கிறேன். காரணம் என்னென்னா, 21ஆவது நூற்றாண்டில் கூட சமுதாயத்தில் சில விஷயங்கள் ஏற்க முடியாத நிகழ்வுகள் நடைபெறுது. அதை முறியடிக்கும் விதமாக இந்த படத்துடைய டைட்டில் அமைஞ்சிருக்கு. படமும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அப்படி படத்தினுடைய உச்சரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தொடர்ந்து ஜாதி பற்றிய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை பற்றி அது தொடர்ந்து இந்த ஜாதிய படம் நம்ம சொல்ல முடியாது. சமுதாயத்துக்கு ஏற்ற படம் தான். ஜாதிய படம்ன்றது பல கோணங்களை சொல்லுவோம். இந்த படம் வந்து இளைஞர்கள் பார்க்கக்கூடிய படங்கள். படித்தவர்கள் திருமணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய வாழ்வில் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சொல்வதற்காக தான் இந்த படங்கள் அமைந்திருக்கு. அது ஜாதி படமாகவே நீங்கள் காரணம் பண்ணிட்டு அடுத்த மாதம் ரிலீஸ். தேதி விரைவில் வெளியிடுவோம். தேங்க்யூ. ஹாய், ரெட் இந்தியன் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் எம்எல் சுதர்சன், மியூசிக் கம்போசராக இந்த நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்ற படத்தில் மியூசிக் கம்போசராக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 சாங் இருக்குது. 2 சாங் வந்து, ஒரு சாங் வந்து மனுவரதன் பாடியிருக்காரு, மௌனிகா அவங்க வந்து லிரிக் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சாங் வந்து சூப்பர் சிங்கர் பாலாஜி அவர் வந்து பாடியிருக்கிறாரு. ரஜினிவேல் அவர் வந்து லிரிக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த மூவியில் வந்து டேரக்டர் பிஸ்வா அண்ட் கவி தினேஷ் 2 பேர் வந்து இந்த டேரக்டர். ஸோ இவங்க 2 பேருமே வந்து சூப்பராக வந்து ஸ்டோரி வந்து பண்ணி ஸ்க்ரீன் ப்ளேலாம் வந்து செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்கிட்ட வேலை வாங்கல கூட தம்பி இப்படி பண்ணுமான்னு சொல்லி ரொம்ப அன்பாக ஒரு பாசமாக வந்து அவங்க சொந்த தம்பி மாதிரி வந்து என்கிட்ட வேலை வாங்கினாங்க. ஸோ நல்லாவே வந்திருக்கு. அவங்க கேட்ட மாதிரி அவுட்புட் வந்து சூப்பராக நான் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு பெரிய லெவலில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்கள் போகணும் கேட்டுக்கிறேன். நன்றி. ரெட் இண்டியன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ரஜினிவேல், பாடலாசிரியர். நெஞ்சு பொறுக்குதில்லை சாங் எழுதியிருக்கேன். பெசோ ப்ரோ அண்ட் கவின் ப்ரோ வந்து இந்த வாக்குறுதி கொடுத்தாங்க. தென் சுதர்சன் ப்ரோ வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர். ஸோ அவர் மூலியமான அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. தென் நல்லாயிருக்கும் படம். ஓரளவு நான் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. சாங்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஒரு மெலடி, ஒரு லவ், பயங்கரமான ஒரு லவ் மெலடியோட நல்லாயிருக்கு பார்த்து. அதோட ஆடியோ லான்ச்லாம் அப்போ போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இதில் என்னென்ன சாங் எழுதியிருக்கீங்க? இதில் நான் 2 பாடல் மொத்தம். அதில் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். முதல் பாட்டோட லைன் ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்கள். புதுவிதமான சிறைகள் தேடி, புதுவிதமான சிறைகள் தேடி நமக்கு ஒரு வாழ்க்கை வாழ்வோம் சம்திங் அந்த மாதிரி. இது டூயிட் சாங் அது? இல்லை, அது ஒரு காதல் பாடல். அதுலேயும் வந்து நண்பர்களுக்கான பாடல் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் சாங் அது. ஓகே. அடுத்த சாங் ஆக்சுவலாக ஐடியா இல்லை. நான் வந்து பார்க்கல இருந்தோம். அது இப்போ தான் போடுவாங்க எனக்கு. ஓகே. இன்னொரு சாங் வந்து மோனிகா அப்படிங்கிறவங்க எழுதிட்டாங்க. அவங்க வரல. சரி, ஓகே, தேங்க்யூ. ஹலோ, ரெட் இண்டியன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அப்துல் மூவி ஆடியோ லான்ச் படத்தில் கேமராமேனாக படத்தோட ஆடியோ லான்ச் நான் இருக்கேன்.
பிட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகணும்னு கேட்குறேன். டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. மூவி டேரக்டர் சுதர்சன் இருவருன்ற பேர் இந்த படம் வந்து லெவல்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. அது பயமாக ஒரு அவேர்னஸ் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். ஒரு சோஷியல் அவேர்னஸ் பண்ணலாம், மெசேஜ் இல்லை, ஒரு சோஷியல் அவேர்னஸ் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். அந்த வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரிஞ்சு பயன்படுத்தி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க இந்த படத்தை பண்ண ரெடி ஆனதுனால தான் இவ்வளோ பேருமே இருந்து ஒர்க் பண்ணது. எல்லாருக்குமே நன்றி. இப்போ நம்ம படத்துக்கு வந்து அப்துல் பேர் எம்எல் சுதர்சன் மியூசிக் பண்ணியிருக்காரு. அரவிந்த் பியோ, காளிதாஸ், நித்யா, முனீஸ்வரி அவங்களாம் வந்து இதில் முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜெய்சன், எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா இவங்க இல்லாமல் லைட் டெக்னீஷியன் மற்றபடி எல்லா டெக்னீஷியனுமே இந்த நன்றி தெரிவிச்சிருக்கேன். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியேற லவர்ஸ் வந்து வீட்டினால மட்டும் பிரச்சனை கிடையாது, சமூகத்தில் உள்ள சம்மந்தம் இல்லாத ஆள்னாலும் கூட பிரச்சனை வரும் அப்படின்றத நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களோட ஐயா Yeah.